அன்பான மக்களே, நம்மளோட எடிட்டர் வந்து சூப்பராக ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரியை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு விஜய். அதில் என்ன பண்ணிட்டு வராரு அப்படின்னா, தேவதாஸ் நானும் ஒரு ஜாதி தானடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு வர்ற மாதிரி ஒரு பாட்டோட வந்து இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. இதில் வந்து விஜய் எந்த மாதிரி இருப்பார், எனக்கு தெரிஞ்சு ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாட்டு வேணுன்னா படிப்பார், ஆனால் அந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா இவ்வளோ ஃபன்னாக இவ்வளோ காமெடியாக பண்ணிகிட்ருக்கார் இல்லையா, அதில் போயிட்டு நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறத வந்து காட்டினோம் அப்படின்னா அதில் வந்து நல்லா இருக்காது. சாரதாவுக்கு கோவத்து மேலே கோவம் தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நடக்காது. அப்படிங்கிறத பாட்டு வேணா போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். கண்டிப்பாக காவேரி வந்து ஃபீல் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. விஜய் வந்து நல்லா தான் இருக்கார், இருந்தாலும் அவர் எந்த மாதிரி வராரு அப்படின்னு சொல்லி தெரியல. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி சீன்ஸு கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான். ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உண்மையெல்லாம் உளர்றாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையெல்லாம் உளருவாங்க, அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறது. விஜய் வந்து அந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டார் அப்படிங்கிறதான். ஆனால் பாட்டு ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி பயங்கரமாக இருக்குது. நம்மளோட விஜய்கிட்ட இருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. இந்த சீன் கண்டிப்பாக நாளைக்கு தான் நாளைக்கு லாஸ்ட்டு போர்ஷனை கொண்டு வந்து முடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் லாஸ்ட்டு இதில் வந்து இந்த சீனை கொண்டு வந்து முடிச்சுட்டு அப்புறம் சண்டே வந்து இந்த ப்ரொமோ வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் காவேரியோட சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த தேவதாஸ் நானும் ஜாதி தானடி அந்த பாட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அதில் ஒன்று நிஜமாகவே வந்து பயங்கரமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட விஜய் காவேரி கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு.